எப்பயும் ஒரே மாதிரி வெஜ் பிரியாணி செய்யாமல் முக்கியமான பொருளெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு வெள்ளை பிரியாணி செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸை ஊற போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி வெள்ளை பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுடுங்க. ஊறுறதுக்கு முன்னாடியே கழுவி வச்சிட்டோன்னா அந்த அரிசியெல்லாம் உடையாமல் இருக்கும். அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டே கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ முக்கியமான பொருள்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட் காரத்துக்கு 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சியை சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் 7லேருந்து 8 பல் பூண்டு, அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு. முந்திரி போடுறதுனால அந்த பிரியாணியில் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே ஒரு சில்லு தேங்காவை சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கேன். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கடலெண்ணெய் ஊற்றுறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய். இப்போ அந்த நெய் உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை மட்டும் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி சோம்பு போட்டு அரைச்சிட்டதுனால ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ அந்த முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல நிறமாக நறுக்கி அதை இது கூட போட்டிருக்கேன். இந்த வெள்ளை பிரியாணிக்கு இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கி வரக்கூடாதுங்க. இன்னும் ரொம்ப வதங்கி வந்துருச்சுன்னா கலர் வந்துடும். அதனால நம்ம ஒரு பாதி வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கப் புதினாவும் மல்லி இலையும் போட்டுக்கிறோம். உங்களுக்கு அதிகமாக புதினா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்தே 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டிலேயே ஊற்றி வச்ச தயிர் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த தயிர் கூட நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் போட்டு அரைச்சி தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் இப்படியவும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா நம்ம தேங்காவை மட்டும் விட்டுட்டு மீதி அரைச்சி போட்டுட்டு தேங்காவோட பாலை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கிறோம். 1 நிமிஷம் கழித்து அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட போகிறோம். நான் இந்த வெள்ளை பிரியாணிக்கு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம். இந்த எல்லா காயும் சேர்த்து நான் ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் எடுத்திருக்கேன். எப்பயும் போடுற சாதத்தை விட காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் வருங்க. காய் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா நார்மல் சாதம் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வேகிறதுக்கு விடலாம். நான் இதை குக்கரில் போடாமல் நான் தம் பிரியாணியாக தாங்க போட போகிறேன். அதனால ஃபஸ்ட்டு முக்கால்வாசி அந்த காய் நல்லா வெந்து வரணும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் தேங்காய் பாலையே ஊற்றிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த கேரட்டும் பீன்ஸும் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை மட்டும் நான் நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட கீறி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். அதனால் அரிசி போடுறதுக்கு நான் 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் சாதம் ரொம்ப குலைவாக ஆகிடும். அதனால் எப்பயுமே ஈக்குவலாக ஊற்றுங்க. 1/2 கப் அரிசி எடுத்திங்கன்னா 3லேருந்து 3.5 கப் அளவு மட்டும் ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா முக்கால்வாசி வெந்திருக்கும். அப்போ இந்த அரிசியை போட்டு தம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஏன்னா அரிசியும் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்கும். காயும் முக்கால்வாசி வெந்ததுனால தான் நம்ம தம் போடும் போது எல்லாமே ஈக்குவலாக வெந்து வரும். இப்போ அரிசியும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஊறினதுனால நம்ம ரொம்ப கிளறி விட்டோம்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் மெதுவாக மட்டும் கிளறி விட்டு இந்த காய், அரிசி, தண்ணி எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி கலந்து விட்டு மூடி வச்சிட போகிறோம். இப்போ இந்த டைமில் உப்பு ஏதாவது கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியெல்லாம் கம்மியாகி தண்ணியும் சாதமும் ஈக்குவலாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டுட்டு தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடிக்கிட்டு மேலே வெயிட்டான பொருள், நீங்கள் இந்த உரல்லாம் இல்லை அப்படின்னா தண்ணி பிடிச்சி கூட மேலே வச்சு நல்லா வெயிட்டான பொருளாக மேலே வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து தம்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
நல்லா சாதம்லாம் நல்லா விரிஞ்சு வந்திருக்கும், கொஞ்சம் கூட உடையாமல் அந்த காயெல்லாம் வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாகவும் வந்திருக்கும். ஒரு சூப்பர் வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு காரம் சேர்க்கக்கூடாதவங்களுக்குலாம் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட ஒரு காலிஃப்ளவரோ பொட்டேட்டோ ஃப்ரையோ வச்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தாங்க வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.